ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன ஸ்பெஷல், எந்தெந்த செடிகள்லாம் பூத்துருக்கு பார்த்துடலாம். ஏன்னா சும்மா ஜம்முன்னு வளர்ந்து அதிக பூக்களோடு இருக்கிற இந்த செர்ரி மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். பார்க்கும்போதே எச்சி ஊறுது. ஆமாங்க, பழுத்துருச்சு. ஒரு காய் இருக்குது, ஒரு பழமும் இருக்குங்க. பாருங்கள், இது காய், இது பழம். அதே மாதிரி தான் மேலே ஒரு காய், இங்கே ஒரு பழம். கழுவிட்டு சாப்பிட்லாமா, அப்படியே சாப்பிட்லாமான்னு தானே தோணுது. நான் அப்படியே சாப்பிட போகிறேன். இன்னும் நிறைய பூக்களும் இருக்குது, அதே மாதிரி பிஞ்சுகளும் இருக்குது. இந்த செர்ரி வளர்ப்பை பற்றி தெரியணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், பரிதாபமாக இருக்குது மல்லிச்செடி. ஆனால் இவங்களை ஜம்முன்னு ப்ரூன் பண்ணி உரம் கொடுத்து இன்னும் 15 நாளில் சும்மா அப்படியே பூக்களாக கொண்டு வந்துடுவேன். அடுத்து தக்காளி செடி தாங்க. தக்காளி செடியும் இந்த ஃப்ரிட்ஜு தெர்மோக்கோல் பாக்ஸில் வச்சுருக்கேன். நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், பூத்துட்டாங்க. இந்த பூவை கொட்டாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம புளிச்சமோர் கரைசல், பெருங்காய கரைசல் கொடுத்தோன்னா பூக்கள் கொட்டாது. ஸோ தக்காளியும் பூத்துருச்சு. அடுத்து என்ன செடி வாங்க பார்க்கலாம். இங்கே மிளகா இப்போ தான் குட்டியாக மொட்டு வந்திருக்கு. இவங்க பூக்கறதுக்காக வெயிட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா கத்தரி செடியிலையும் பூக்கள் வந்துருச்சு. நம்ம வச்ச எல்லா செடியிலையுமே பூக்கள் வந்துருச்சு. காய் பிடிக்கிறதுக்குரிய பயிர் வைக்க கொடுக்கணும். அது என்ன பயிர் வைக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த செடியை பார்த்துடலாம். முதல்ல இந்த கார்டனை க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், கொய்யா மரம், சிவப்பு கொய்யாங்க. இது நிறைய பூக்கள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பிஞ்சுகள் மாறுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே பெருங்காயத்தை பதிச்சு வச்சுருக்கேன். அடுத்து வெண்டைச்செடி, கிட்டத்தட்ட ஒரு பாருங்கள் 10 வெண்டைச்செடிக்கு மேலே இருக்குது, 10 கத்தரி செடிக்கு மேலே இருக்குது. வெண்டைச்செடி பூத்தது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் பிஞ்சே வச்சுட்டாங்க. தெரியுதுங்களா, தொப்பியோடு நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ வெண்டைச்செடியும் பூத்துருச்சு. பக்கத்தில் புளிச்சக்கீரை எப்போம்மா பூக்க போகிற அப்படின்னு காத்துட்ருக்கேன். ஏன்னா பூத்துதுன்னா எனக்கு விதை கிடைக்கும். இங்கேயும் கத்திரி செடி. இது பச்சை கத்தரி, ப்ளூ கத்தரி அப்படின்னா அந்த இலைகள் கொஞ்சம் அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த கத்தரிக்கு ஃப்ரெண்டு யாருன்னா இந்த கொத்தரங்காய். இவங்களும் பூக்கள் வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, யார் பூத்தாலும் பூக்காட்டியும் நாங்கள் பூத்து காய்ச்சிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற என்னுடைய குட்டி செடி முருங்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.